சொல்லுங்க. மேக்கப் போட்டிருந்தீங்க இல்லையா, பிரைடல் மேக்கப். ஆமா ஆமா. அவளுக்கு லைட்டா அந்த மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா ரேஷஸ் மாதிரி ஃபேஸ்ல வருது. அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கா? டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் கேட்டீங்களா? சோ 2 days முன்னாடி பார்த்ததுல வந்து கைண்ட் ஆஃப் இட்ச் கார்டு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க போல. அது இன்னும் அரிப்பெடுக்க ஆரம்பிக்குமே. ஆக்சுவலா அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு லிட்டரலா சொல்லணும்னா அவ வந்து கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருந்தா. இப்போ பார்த்தா கூல் சுரேஷ் மாதிரி இருக்கா. அதுவும் ஆன்ட்டி வேற, ஷீ இஸ் பீங் கோவத்துல இருக்காங்க, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. she wants to speak to you it seems. பேசுறேன், அதுல என்ன இருக்கு? ஹலோ, சொல்லுங்க ஆன்ட்டி. என் காலத்துலலாம் நாங்களாம் வந்து என் கல்யாணத்துக்குலாம் நைசில் பவுடர், கோகுல் சாண்டார் அந்த மாதிரி போட்டுட்டு தான் நான் போய் மணமேடல நின்னேன். நீங்க அவளுக்கு ஹேர் டூவும் பண்ணீங்க இல்லையா? அன்னையில இருந்து மாப்பிள்ள ஒரே கம்ப்ளைண்ட், என் தலை ஃபுல்லா இப்போ பேனா இருக்குது ஆண்டி, இவகிட்ட இருந்து தான் எனக்கு வந்திருக்குது அப்படின்ற. அப்படி சின்ன வயசுல என் பொண்ணுக்கு வந்து மீரா ஷாம்பு போட்டு தான் குளிக்க வைப்பேன், சாம்பிராணி காட்டி. அப்பெல்லாம் அவளுக்கு அந்த பிரச்சனையே இல்லையேம்மா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் வந்து அவங்கள வந்து அரவணைச்சு ஒரு பிளஸ் பண்ணும்போது தலையில இருந்து ஏறும்ல ஆன்ட்டி. என் கணவருக்கு முடியல மண்டையில, அவர் தலையில பேன் இருக்க வாய்ப்பே இல்ல. பேன் எப்படி வேணா ஏறும்ல. பேனா குரங்கா மாதிரி ஏறும் இறங்குன்றீங்க, நீங்க என்னென்னமோ பேசுறீங்கம்மா. பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிம்பிள் இருந்தா அது யார் கணக்குல வரும் எனக்கு புரியல. அதுக்கு இருந்தது, அது வந்து அக்ரிவேட் ஆயிருக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்தது அவங்களுக்கு பிம்பிள். அவ பிம்பிள் அவளுக்கு சின்ன வயசுல இருந்திருக்கும் கண்டிப்பா. யாராவது அவளை சைட் அடிச்சிருக்கலாம், அதனால பிம்பிள் வந்திருக்கும். பேசணுங்கிறதுக்காக பேசாதீங்க ஓகேங்களா? பேசணுங்கிறதுக்காக பேசுறதா என் தொழில. ஏன் தெரியுமா? உங்ககிட்ட பேசுறது ஆர்ஜே தீபக். ஓ மை காட், அப்ப அழுது யாரு? எம்ஜிஆர் டாதா, சிவாஜி டாதா.